நம்ம தளபதி விஜய் சாருக்கு இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரா? கண்டிப்பாக தெரிவிச்சிருப்பார். இல்லைன்னா அவர் மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டார். அவர் கண்டிப்பாக சொல்லிப்பார், எதுக்கு தேவையில்லாத இதெல்லாம் பண்ணுறீங்க, எதுக்கு நம்ம தலைவரை வந்து கொண்டு வரீங்க, நம்ம தலைவர் அவர், என்ன இருந்தாலும் நம்ம தலைவர், அதை அவர் அக்னாலேஜ் பண்ணுறாரு. அவர் சொல்கிறார், எங்கள் தலைவருக்கே தலைவர் அவர் தான் அப்படின்றார். அப்போ கண்டிப்பாக வந்து விஜய் சார் தான் சொல்லியிருப்பார், எனக்கு அவர் தலைவர் அவரை போய் எதுக்கு நீங்கள் இழுத்து பேசுனீங்க, சும்மா இதெல்லாம் தேவையில்லாத கான்ட்ரவர்சி உருவாகுது, கிளாரிஃபை பண்ணிடுங்கன்னு சொல்லியிருப்பார். அதனால தான் அவர் வந்து மன்னிப்பு கேட்டார். நேற்றே மன்னிப்பு கேட்டார். அது ஸ்டேட்மெண்ட் வந்து 6 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்குறாருன்னா பாருங்கள், 6-8 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்குறாருன்னு அர்த்தம். அந்த தாக்கம், அந்த ஒரு லெட்டர் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 8-10 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க. அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ரஜினி சாரோட ஒரு லெட்டர் 10 மில்லியன் பேர் பார்க்குறாங்கன்னா, ஒரு வீடியோ மட்டும் கொடுத்தா என்ன ஆகிடும்? உலகத்தில் இருக்க எல்லா சேனலும் அதான் போட்டுட்ருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ இது தேவையில்லாத ஒரு வேலை. இது வந்து இந்த நேரத்தில் 35 நாள் எலெக்ஷன் வரப்போகிற நேரத்தில் இவங்க வந்து பேசுறது தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி உருவாக்கும். அதை விட இந்த நான் சொன்னல, ஒரு நியூட்ரலாக இருக்கிற எல்லாரையுமே பாதிக்கும். இப்போ நியூட்ரல் அப்படின்னு அர்த்தம் தான், இப்போ நான் நியூட்ரலாக தான் பார்த்துட்ருப்பேன். எது நல்லதோ, மாற்றம் எது நல்லதோ அதை நோக்கி போகணும்னு நினைப்பேன். தமிழக மக்கள் எது நல்லதாக இருக்கோ அதை நோக்கி போகலாம். இப்போ மாற்றம் வர நினைக்கிறவங்களாம் என்ன, எதுக்கு இவங்கலாம் இப்படி தான் பேசுவாங்க போல இருக்குது, இப்படி தான் வந்து பெரிய பெரிய ஆளுங்களே வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க, அப்படி இருக்க ஆளுங்க நம்ம எதுக்கு ட்ராவல் பண்ணோம்? ஒரு சரியான ஒரு ரெஸ்பெக்டோட பேசணும்ல. ஃபஸ்ட்டு அவரை பேசக்கூடாது சார், எப்போவுமே நம்ம தொடக்கூடாது. அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஈஸ் அ பிளஸ்ட் சோல்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து என்னென்னா, கடவுளாக கொடுத்த வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னென்னா, அவரை தொட்டிங்கன்னா நீங்கள் காலி, உங்கள் கரியரே முடிஞ்சிடும். அது பல பேர் நான் பார்த்துருக்கேன், அரசியலில் மட்டும் இல்லை சினிமாலையும் பார்த்துருக்கேன். அவரை நீங்கள் ஏதாவது வந்து ஹர்ட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் தான் ஹர்ட் ஆகி காலி ஆகிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்கிற ஒரு மனிதர் அவர். சித்தர் எல்லாருமே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவர் ஒரு சித்தர் மாதிரி அவர். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கும்போது அந்த மரியாதை கொடுத்துட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, அவர் உங்களுக்கு எதிராக ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா? அதை விட முக்கியமாக அவர் எங்கேயாவது வந்து இந்த இதுக்கு அரசுக்கு இது, அதாவது இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க சொன்னாரா? 35 நாள் இருக்குது, ஆனால் சொல்ல வச்சிடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். இப்படி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவர் சொல்ல வச்சுருவீங்க. அதனால் அவர் வந்து, தலைவா நீங்கள் பாட்டு நீங்கள் இருங்க தலைவா, எங்கள் பிளெஸிங் உங்கள் பிளெஸிங் இருந்தால் போகிறோம் எங்களுக்கு, நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருந்தார், விஜய் சார் வந்து எப்படியாவது ரஜினி சாரை மீட் பண்ணி அவரோட பிளெஸிங் வாங்கணும் அப்படின்னு போட்டிருக்காரு. எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும். அதாவது நீங்கள் போயிட்டு தலைவா என்னதான் இருந்தாலும் நீங்கள் தான் என்னோடய தலைவர், உள்ள என்ன பேசுனாங்கன்னு தெரிஞ்சாலும் தேவையில்லை, ஒரே ஒரு மீட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இது மாதிரி பிளெஸிங் வேணும் அப்படின்னு கேட்டால் ரஜினி சார் கொடுக்க மாட்டேன் சொல்லுவார். அவர் வந்து ஒன்றும் சப்போர்ட் பண்ணி பேச போகிறதில்ல, பட் மீட் பண்ணோன்னா கண்டிப்பாக மீட் பண்ணுவார். அந்த நண்பர் வந்து மிகப்பெரிய ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். அவர் போட்டிருக்காரு, எப்படியாவது வந்து விஜய் சார் போய் ரஜினி சாரை பார்க்கணும் அப்படின்றாரு. ஸோ நான் நினச்சேன் நல்லா தான் இருக்குல்ல ஐடியா தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அது பண்ணுவாங்களான்னு தெரியாது, பட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். எல்லாமே அப்படி டேர்ன் ஆகும். அப்பா ரஜினி சாரை பிளஸ் பண்ணிட்டாருப்பா அப்படின்னு விஜய் சாரை பிளஸ் பண்ணிட்டார் சொல்லுவாங்களா இல்லையா? ஸோ மக்கள் அதனால தான் சொல்கிறேன், 35 நாள் எப்படி மாறலாம், எப்படியாவது மாறும்.